Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. எங்களுடைய முதல்வர், எங்களுடைய தலைவர், தமிழகத்தின் முத்து, இந்த கடல் தாய் கொடுத்த சொத்து, முத்தான முதல்வர், தத்து கொடுத்த மீன்களின் அரசன், மாண்புமிகு அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்களை இங்க வந்து ஆய்வு செஞ்சு நீங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும், மீன்கள் நல திட்டத்தில் நீங்க தான் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஆஸ் ஐடி அமைச்சரா நான் சொன்னதுனால அவர் உடனே இந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சு அதுக்கு உரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல அடிப்படை வசதிகளை மீனவர் நண்பர்களுக்கு, மீனவர் குடும்பம் அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய மாண்புமிகு தலைவர், முதல்வர் அவர்கள் கூறிய மேனிபெஸ்டோ பிரகாரம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே போல நம்மளுடைய கமிஷனர், அசிஸ்டன்ட் டெப்டி கமிஷனர் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க அந்த அடிப்படை சுகாதாரத்தை பார்த்து எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும்ன்றதையும் சொல்லுவாங்க. முதல்ல அமைச்சர் பேசிடுவாரு. ப்ளீஸ், ஐ ஹேண்ட் ஓவர். எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் குமார் சார் அவர்கள் என்னை இங்கே அழைச்சது நேற்று தான் என்னை கூப்பிட்டாங்க. இன்னைக்கே வந்து காலையில் பார்க்குறேன் அப்படின்னு சார்கிட்ட சொல்லி அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. நான் இப்போ இங்கே இந்த ஒரு களப்பார்வை எல்லாமே பார்த்தாச்சு, ஆய்வு செஞ்சாச்சு. திருவான்மியூர் குப்பத்தில் இங்கே நிற்கிறேன். ஸோ மக்களும் அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையுமே, அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் சாரும் என் முன்னாடி, அதுக்கப்புறம் கமிஷனர் சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடி எல்லாமே பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கேட்டு பாயிண்ட்ஸாக நோட் பண்ணியிருக்கிறோம். இது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட இதை வந்து ரிப்போர்ட்டாக நான் சப்மிட் பண்ணுவேன், கொடுப்பேன். அவருடைய ஆணைப்படி எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு கொடுப்போம். இதுக்கு கொஞ்சம் அவகாசம் மட்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம். எல்லாமே, அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அவங்களோட பட்டா பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே, மின்சார வசதி, ஸ்ட்ரீட் லைட்ஸ், ரோடு வசதிகள், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக எடுத்திருக்குது. இதை கண்டிப்பாக சப்மிட் பண்ணி இதை எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கே ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சைடில். இப்போ அதுக்கு உண்டான டைம் ஃப்ரேமும் நான் கேட்டிருக்கேன். கவலையே படாதீங்க சார், ஒரு வாரத்தில் நான் இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவேன். சரி, இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டீங்க, இது எல்லாமே சீரமைச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன். ஒரு 2.5 to 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 2.5 to 3 மாதத்தில் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக போகிற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்றத பதிவு பண்ணி. ஒழுங்குமுறை ஆணைக்குடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கடல்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கடலோர ஒழுங்குமுறை ஆணைக்குடைய பர்மிஷன் வாங்கினா தான் பண்ண முடியும். அதுக்கான நடவடிக்கை என்ன? ஒரு நிமிஷம், அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு அவங்க டெக்னிக்கலா சிஆர்இசட் ஜோன்ல இருக்கக்கூடியது ஃபிஷர்மேன்ஸ்க்கு ஒரு வித விதிமுறைகள், விலக்குகள் இருக்கு. as per rules, as per regulation, whatever to be done, it will be done. And as per our honorable CM, this will be taken up with immediate action. And நாங்க அமைச்சரா பதவியேற்ற ஒரு வாரத்துக்குள்ளேயே நாங்க இங்க வந்து இறங்கிட்டோம், களத்துல இறங்கிட்டோம். இதுதான் எங்களுடைய தலைவருக்கு, சிஎம்க்கு, மக்கள் போட்ட நல்லாட்சிக்கு உண்டான வணக்கங்கள். இது மட்டும் இல்லாம எங்கள் முதல்வர் சொன்ன மேனிபெஸ்டோல சொன்ன எல்லா விஷயங்களையும் கால அவகாசத்தோட கரெக்டா நாங்க செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறோம், செஞ்சு கொடுப்போம். சார், இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம், நோ கமெண்ட்ஸ், ஆனா எதுவுமே நிறைவேற்றல. நோ இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்கு? அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். தேங்க் யூ. சொல்லுங்க. No comments, because Supreme Court has to decide. Central government, the Patta CRZ under the central government,
எங்க மக்களுக்கும் தெரியும், எங்க மக்களுக்கும் புரிய வச்சிருக்கோம். அடிப்படை வசதிகள் அனைத்தும், அந்த பட்டா விஷயம்ன்றது நிறைய பட்டா விஷயம் இருக்கு. சிஆர்எஸ்எஸ் ரோடும் வாட்டர் ஜோனும் இது வந்து நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது கோர்ட் சம்பந்தப்பட்ட பாலிசி டெசிஷன். பாலிசி டெசிஷன் இஸ் டிஃபரெண்ட், செயலாற்றுவது என்பது டிஃபரெண்ட். பாலிசி டெசிஷன் ஹஸ் டு பி டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கரெக்ட்டுங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.